ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். தம்மை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன், மனதுருக்கமுள்ள ஒரு தேவன் உங்களுக்காக மனதுருகுகிறார். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. என் மகனே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. என் மகளே நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. இயேசுவின் வார்த்தை உங்களை தேடி வருகிறது. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தை. யவீரு என்கிற ஒரு ஜபாலய தலைவன், அவனுக்கு ஒரே ஒரு மகள், 12 வயது சிறு பெண், வியாதிப்பட்டு மரண படுக்கையில் ஆகிவிட்டாள். ஒரே மகளாய் இருந்தபடியால் தன் மகள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்க கூடும், தன் மகளை காப்பாற்ற எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்க கூடும், எத்தனை வைத்தியர்களை கொண்டு வந்து கவனித்திருக்க கூடும், எவ்வளவு பணத்தை செலவு பண்ணியிருக்க கூடும். எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமை. அந்த குழந்தையை குணமாக்க முடியவில்லை. இப்பொழுது மரண படுக்கையில் ஆகிவிட்டார். இனி மருத்துவத்தால் காப்பாற்ற முடியாதென்ற நிலைமை. குழந்தை உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிறாரு. அப்பொழுது இயேசு வந்திருக்கிறார் என்ற செய்தி அவருக்கு சொல்லப்பட்ட உடன், அவரால் தான் என் குழந்தையை காப்பாற்ற முடியும், அவர் வந்து தொட்டா போது என் குழந்தை சுகமாகி விடும் என்பதாக இயேசுவை தேடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து, இயேசுவே, என்னுடைய மகள் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள், உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிறாள், நீர் வந்து அவள் மேலே உங்கள் கையை வச்சா போதும், என் குழந்தை சுகமாயிருவா. ஒரு பெரிய விசுவாசம். இயேசுவை தேடி வரும்பொழுது ஒரு பெரிய விசுவாசம். இயேசு வந்து கையை வச்சா போதும், என் குழந்தை சரியாயிரும், மரணப்படுக்க மாறிடும், மரித்து கொண்டிருக்கிற என் குழந்தை உயிர் பெற்று எழும்பிறோம் என்கிற ஒரு விசுவாசத்தோட இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்தா. கண்ணீரோடு சொல்லி இருப்பார், ஒரே ஒரு குழந்தை மரணப்படுக்கையில் சாகு கிடக்குது, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நீங்கள் ஒன்று தான் எங்கள் நம்பிக்கை, உங்களை தேடி நான் வந்திருக்கிறேன், நீங்கள் வந்து தொடுங்க ஆண்டவரே. இயேசுடைய வேதனை பார்க்கிறார், ஒரு தகப்பனுடைய கண்ணீரை பார்க்கிறார். ஒரே குழந்தை மரண போராட்டத்தில் இருக்கும் பொழுது அந்த தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவாய் வேதனைப்பட்டிருக்கும். அதை ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் உடனே புறப்பட்டார். சரி, நான் வருகிறேன். அதுவே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இயேசு வருகிறார், இயேசு வந்துட்டார், என் குழந்தை சரியாயிரும். இயேசுவை அழைத்து கொண்டு போகிறார். நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. போகிற வழியில் ஒரு தாமதம் ஏற்படுகிறாரு. ஒரு அற்புதம் நடைபெறுகிறாரு. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரை தொட்டு சுகமாகிவிட்டாள். இயேசு நின்று அவளோடு பேசுகிறார். யவீருவின் உள்ள வேகமாய் துடிக்கிறது. ஐயோ, குழந்தை உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிறார். அது மரிப்பதற்கு முன்பாக இயேசு வரணுமே. என் குழந்தை சாவதற்கு முன்னால் இயேசு வந்தால் தானே குழந்தை குணமாக்க முடியும். அது மரித்து விட்டால் ஒன்று செய்ய முடியாது. இயேசு தாமதிக்கிறாரே என்று அவனுடைய உள்ளத்தில் ஒரு துக்கம், பயம், கலக்கம். அவன் நினைத்த மாதிரியே வீட்டிலிருந்து ஒரு செய்தி வருகிறது. அந்த குடும்பத்தார் சொல்லி அனுப்பினாங்க, போதகரை இனி வருத்தப்படுத்த வேண்டாம், இனி இயேசு வந்து பிரயோஜனம் இல்லை, குழந்தை மரித்து விட்டார், குழந்தை மரித்து விட்டார், இனிமேல் இயேசு வந்து என்ன பண்ண முடியும், எல்லாம் முடிந்து விட்டார், பிந்தி விட்டார் என்ற செய்தி யவீருக்கு சொல்லப்படுகிறார். யவீருடைய உள்ளம் கலங்குகிறார், கண்ணீர் வடித்திருப்பார். இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார், மகனை பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. Fear not, only believe. எப்படி ஆண்டவரே, குழந்தை இறந்துட்டேன், குழந்தை மரித்து விட்டது, அதுக்கு தானே நான் அவசரப்பட்டேன், நீங்க சீக்கிரமா வந்து என் குழந்தையை குணமாக்கி விடலாம் என்று எல்லாம் முடிந்து விட்டாரு, இனி என்ன செய்ய முடியும்? இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கு மூல பாஷையில் என்ன அர்த்தம் தெரியுமா? யவீரு, டோன்ட் கிவ் அப் யுவர் ஃபெய்த்.
உன் விசுவாசத்தை விட்டுவிடாதே, உன் விசுவாசத்தை விட்டுவிடாதே. என் மேல விசுவாசம் வைத்துதானே என்னை அழைத்தாய். நான் வந்து கையை வைத்தால் குழந்தை பிழைக்கும் என்று தானே விசுவாசித்தாய். அந்த விசுவாசத்தை விட்டுவிடாதே. Don't give up your faith. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே உன் விசுவாசத்தை விட்டுவிடாதே, என் மகளே உன் விசுவாசத்தை விட்டுவிடாதே. இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், எனக்கு விடுதலை தருவார். நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். தாமதமாய் காரியங்கள் காணப்பட்டாலும், மோசமான சூழ்நிலைக்கு காரியங்கள் போனாலும் இயேசு வந்து அற்புதம் செய்வார். அந்த விசுவாசத்தை விட்டுவிடாதே. இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணினேன், காத்திருந்தேன், இயேசு அற்புதம் செய்வார் என்று ஒவ்வொரு நாளும் காத்திருந்தேன். நிலைமை மோசமாய் போய்கொண்டிருக்கிறது, வியாதி அதிகரித்து கொண்டிருக்கிறது, வயது போய்கொண்டே இருக்கிறது, இன்னும் காரியங்கள் நடக்கவில்லை, பிரச்சனை பெரிதாகி கொண்டே இருக்கிறது, கடன் பாரம் பெரிதாகி கொண்டே இருக்கிறது, குடும்ப சூழ்நிலை மோசமாய் போய்கொண்டே இருக்கிறது, இனி அவ்வளவுதான் என்று எண்ணுகிறீர்களா? இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் விசுவாசத்தை விட்டு விடாதே, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. யபீரு, என்னை தேடி வந்த பொழுது என்ன சொன்னாய்? நீங்க வந்து என் குழந்தை மேல கை வச்சா போறோம், குழந்தை சுகமாயிருன்னு விசுவாசத்தோடு சொன்ன இல்ல? ஆமா ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே. இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்று விசுவாசித்தாய் அல்லவா? அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதே, விசுவாசத்தை விட்டு விடாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசம், விசுவாசம். ஆண்டவரிடத்தில் இந்த அற்புதம் பெற அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் விசுவாசம். இயேசுவின் மேல விசுவாசம் வைத்தால் என்ன நடக்கும்? விசுவாசத்தினால் என்ன ஆசீர்வாதத்தை பெற முடியும்? மத்தேயு 21:22 மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ, பாவ மன்னிப்பு மாத்திரம் அல்ல, சுகம் மாத்திரம் அல்ல, மனிதனுடைய தேவை வெறும் சுகமும் பாவ மன்னிப்பு மாத்திரம் அல்ல, எத்தனையோ தேவை இருக்குது. குழந்தை செல்வம் வேணுமே, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணுமே, கடன் பிரச்சனை மாறணுமே, இந்த பண பிரச்சனை நீங்கணுமே, பிள்ளைகளுக்கு திருமண காரியம் வாய்க்கணுமே, இந்த இக்கட்டான நிலைமை மாறணுமே, எத்தனையோ தேவை மனிதனுக்கு இருக்கிறது. உங்களுக்கு பிரச்சனை என்ன? உங்களுடைய தேவை என்ன? உங்களுடைய வேதனை என்ன? எதை கேட்டாலும் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவினிடத்தில் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன அவசியமோ அதை கேளுங்க. ஆண்டவர், எங்க வீட்டுக்குள்ள சமாதானம் வேணும், என் கணவர் குடிப்பழக்கத்தின் விடுதலை அடையணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், எங்க கடன் பிரச்சனை நீங்கணும், இந்த வறுமை மாறணும், இந்த சாபக்கட்டுகள் நீங்கணும், எங்களுக்கு திருமண காரியம் வாய்க்கணும், குழந்தை செல்வம் வேணும், எதை கேட்டாலும் விசுவாசத்தோடு நீங்க கேளுங்க, கட்டாயம் அருளுவார். அதான் வசனம் சொல், விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எதை கேட்டாலும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நேற்றைக்கு ஒரு சகோதரி ஒரு குழந்தையோடு வந்து சாட்சி சொன்னாங்க. ஆட்டிசம், ஒரு குழந்தை ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்டுட்டா, அவ்வளவுதான். நிறைய பேர் இப்படி கஷ்டப்படுவதை பார்த்திருக்கிறேன். ஆட்டிசம், மூளை பகுதி பாதிக்கப்பட்டுட்டு, பிறவி குறைபாடு, அந்த குழந்தை நார்மல் சைல்டாக இருக்காரு. டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த குழந்தைக்கு ஆட்டிசம், மற்ற குழந்தைகளைப் போல மூளை வளர்ச்சியெல்லாம் இருக்காது, அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் வித்தியாசமாக இருக்கும், நார்மலாக பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலில் சேர்க்க முடியாது, அதுக்குன்னு உள்ள ஸ்பெஷல் ஸ்கூலில் தான் நீங்கள் சேர்க்கணும்னு சொல்லிட்டாங்க. தாக்கி எப்படி இருக்கும்? ஆனால் இயேசுவை விசுவாசித்தாங்க. இயேசுவால் என் குழந்தையை குணமாக்க முடியும், ஆட்டிசத்தையும் குணமாக்க முடியும் விசுவாசித்தாங்க. மருத்துவத்தின்படி பார்த்து அது குணமாக்க முடியாது, ஆனால் இயேசுவின் வல்லமை குணமாக்க முடியும்னு அந்த தாய் விசுவாசித்தாங்க. குழந்தைன் மேலே கை வைத்த விசுவாசத்தோட இந்த ஆட்டிசம் மாறணும், என் குழந்தை நார்மல் சைல்டாக மாறணும், அதனுடைய மூளை வளர்ச்சி பரிபூரணமாகணும். அந்த தாயினுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி ஆட்டிசம் என்ற அடையாளமே இல்லாமல் கர்த்தர் பண்ணி விட்டார், பூரணமான விடுதலை கொடுத்து விட்டார். இப்போ நார்மலாக எல்லா குழந்தைகளை போல படிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. நேற்றைக்கு வந்து சாட்சி சொன்னாங்க,
அதே மாதிரி 4 மாடிக்கு ஒருத்தர் வந்து சொன்னாங்க, என்ன நிறைய இந்த ஆட்டிசத்தோடு வர்றதை பார்த்து என் மூலம் ரொம்ப துக்கமடை. ஐயோ, இந்த குழந்தைகளை வச்சு இந்த தாய் தகப்பன் எவ்வளோ துக்கப்படுவாங்க. இதெல்லாம் ஆண்டவர் குணமாக்குவாரா நீ? எனக்குள்ளே போராட்டம். என் விசுவாசத்தை பலப்படுத்த ஒரு சாட்சி அனுப்பினார். அவங்க வந்து சொன்னாங்க, என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருந்தது, இங்கே ஜெபிக்க வந்த நார்மலாகவே இல்லை, நார்மலாக பேசாது செய்யாது பொம்மை மாதிரி இருந்தது. நீங்கள் தான் சொன்னீங்க தினமும் கணவன் மனைவி கை வைத்து ஜெபிங்க, ஆண்டவர் சுகமாக்கிடுவார்னே. நாங்கள் ஜெபிச்சோம், என் குழந்தை நார்மலாகி விட்டது. என் விசுவாசத்தை பலப்படுத்த அந்த சாட்சியை கொண்டு வந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசுவால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றுமில்லை. விசுவாசத்தோட ஜெபிங்க, அற்புதத்தை காண்பீங்க. எதை கேட்டால் ஆண்டவர் செய்வார். திருப்பத்தூர்ல ஒரு சகோதரர், அவருடைய பெயர் திருமால் என்பது. 15 வருஷம் அவளுக்கு குழந்தைகள் இல்லை. குழந்தை இல்லைன்னா எவ்வளோ நிந்தை, அவமானம். குழந்தை இல்லைன்றதே அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வேதனை. சுற்றில் இருக்கிறவர்கள் காயப்படுத்துவர், குழந்தையை தொடாத, விசேஷத்துக்கு வராத. என்ன சமுதாயம்? ஏன் உங்களை அப்படி புறக்கணிக்கிறீங்க? உங்களுக்கு குழந்தை இல்லாத ஒருத்தரை பார்த்தா உங்கள் குழந்தைய அவங்கள்ட்ட கொடுங்க, என் குழந்தைய ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. அவங்க தான் மனதார ஆசீர்வதிப்பாங்க. நீங்கள் கிறிஸ்தவங்க அப்படி இருக்கக்கூடாது. யாராவது குழந்தை இல்லைன்னு வந்தால் அவங்க குழந்தைய நீங்கள் கொஞ்சம் நேரம் நீங்கள் வகிச்சு கொள்ளுங்க, சொல்லுங்க. தேவன் அதை பார்த்து அந்த தம்பதியும் ஆசீர்வதிப்பார். காயப்படுத்தாருங்க, குழந்தை இல்லைன்னு அவங்கள வேதனைப்படுத்தாருங்க. ஏற்கனவே அவங்க காயப்பட்டு இருக்கிறாங்க. வராத, குழந்தையை தொடாத, விசேஷத்துக்கு வராத, தள்ளி நெல்லு சொல்லாதங்க. குழந்தை இல்லாத யாரையாவது பார்த்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க குழந்தைய கையில் கொடுத்து ஆசீர்வதிக்க சொல்லுங்க. அதை பார்த்து கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பார். இவ்வளோ உடைஞ்சு அழுதாங்க. என்ன அந்த பாதிப்பு. இந்த சகோதரருக்கு 15 வருஷமாக குழந்தை இல்லை. என்ன நடந்து தெரியுமா? அவர் வந்து மருத்துவத்தில் முயற்சி பண்ணி லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ணி ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக போனாங்க. மருத்துவம் கைவிட்டு விட்டார். இனி ஒன்றும் செய்ய முடியாது, கடவுளை தேடுவோன்னு சொல்லி யார் எந்தெந்த கடவுளை பற்றி சொன்னாலும் இங்கே போங்க, அங்கே போங்க, அங்கே தான் நடக்கு, இங்கே எல்லா இடமும் போனாங்க. பணம் செலவு பண்ணி அலைந்து சோர்ந்துட்டாங்க. ஒன்றிலும் பதில் இல்லை. டாக்டர்ஸும் கைவிட்டுட்டாங்க, கடவுளும் கைவிட்டு விட்டா. மந்திரவாதிகிட்ட போனால் நடக்கும்னு சொல்லி ஆயிரக்கணக்காக பணம் செலவு பண்ணி மந்திரவாதம் பண்ணாங்க குழந்தைக்காக. மந்திரவாதம் பண்ணியும் பணம் தான் வீணாச்சு. இது ஒன்றும் நடக்கலை. கடைசியில் அவருடைய ஆண்மையை குறை சொல்லி நண்பர்கள் சொந்தக்காரங்க பேசினது உள்ளத்தை உடைத்து விட்டார். இனி உனக்கு குழந்தை இருக்காது, சாபம். மற்றவங்க சொன்ன வார்த்தை, தற்கொலை பண்ணி செத்துடலாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டார். மனம் உடைந்து விட்டார். அந்த சமயத்தில் அவர் நினைத்தார, கடவுள்னு சொன்ன எல்லாத்தையும் தான் நம்ம தேடினோம், எல்லா கடவுளையும் தேடினோமே, எல்லா கடவுளையும் கூப்பிட்டோமே, யார் எங்கெங்க சொன்னாங்க எல்லா இடத்துக்கும் போனோமே. அப்போ நம்மளை நேசிக்க ஒரு கடவுளும் இல்லையா? நமக்கு அற்புதம் செய்ய ஒரு கடவுள் இல்லையா? இந்த உலகத்தில் கடவுள் இல்லையா? அவருக்கு ஞாபகம் வந்தது, கிறிஸ்தவங்க ஒரு கடவுளை சொல்கிறாங்களே இயேசுன்னு, அந்த கடவுளை இதுவரைக்கும் நம்ம தேடி பார்க்கலையே. மனைவி கிட்ட சொன்னார், கிறிஸ்தவங்க கடவுள்னு ஒன்று சொல்கிறாங்களே, அவரை தேடி பார்க்கலாமா? அவராவது நமக்கு செவி கொடுப்பாரா? அவராவது உண்மையான கடவுளாக இருப்பாரா? அந்த எண்ணம் வந்தது. எங்கே தேடுறது? அவரை தேடி எங்கே போகிறது? எங்கே அவருக்கு புண்ணிய ஸ்தலம் இருக்கிற? அப்படி ஒன்றும் இல்லையே. ஏதோ வாரம் கூடி அவங்க ஆராதிப்பாங்க, அவ்வளவுதான். அப்போ அவரை பற்றி எங்கே தெரிந்து கொள்ளுவார்? அவன் நண்பர் சொன்னாங்க, இந்த டிவியில் பாருங்கள், சத்தியம் டிவியில் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இயேசுவை பற்றி சொல்கிறாங்க. கணவனை மனைவி உட்கார்ந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. ஓ, இவர் தான் அந்த இயேசுவா? இவர் இப்படிப்பட்டவரா? மனிதனுக்காக உலகத்தில் வந்தாரா? நம்முடைய பாவ சாபத்தெல்லாம் சுமந்து முடித்து பரிகாரத்தை உண்டாக்கிட்டாரா? அப்போ நம்முடைய பாவத்தை அவரால் மன்னிக்க முடியும், சாபத்தை மாற்ற முடியும், ஆசீர்வதிக்க முடியும். விசுவாசம் உள்ளத்தில் வந்தது. கேட்டு அவர் அற்புதம் செய்வார்ன உடனே கணவன் மனைவி 2 பேரும் டிவிக்கு முன்னால் முழங்கால் போட்டு அழுதாங்க. நாங்கள் எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டோம், நீங்களாவது உண்மையான கடவுளா? இயேசுவே, நீங்களாவது உண்மையான கடவுளா? அப்படின்னா எங்களுக்கு இந்த நிந்தையை மாற்றுங்க, வேதனையை மாற்றுங்க, நாங்கள் உங்களை விசுவாசித்து கூப்பிடுகிறோம்.
கணவனை மனைவி அழுதாங்க. இயேசு அந்த கண்ணீரை கண்டார். உடனே கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அழகான ஒரு குழந்தை கொடுத்தார், ஆண் குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. துக்கம் சந்தோஷமாய் மாறினர். நீங்களும் அப்படி கூப்பிடுங்க. நீ உண்மையான கடவுளாக இருந்தால் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அவர் சேலஞ்சை எடுத்துக்கொள்ளுவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவருடைய கண்ணீரை துடைத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். உங்களுக்கான தெய்வ செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. பிரச்சனை, போராட்டம், தேவை, நெருக்கத்தில் என்ன செய்கிறதுன்னு கலங்குனீங்க. விசுவாசிங்க அப்படின்னு ஆண்டவர் பேசி இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தா அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை பெற முடியும், விடுதலை பெற முடியும், ஆசீர்வாதத்தை பெற முடியும். இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு இப்போ ஜெபிக்கலாமா? நான் விசுவாசிக்கிறேன், உங்களோடு கூட சேர்ந்து உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்கும். அப்போ விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது இப்போவே இயேசு உங்களை தொடுவதை உணர முடியும். சுகமாவீங்க, விடுதலையாவீங்க. நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற காரியத்தில் அற்புதம் நடக்கும். என் கூட சேர்ந்து விசுவாசத்தை ஜெபிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம், உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிறோம், உம்முடைய அன்பை விசுவாசிக்கிறோம். நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர், பதில் தருகிறவர் என்பதை விசுவாசிக்கிறோம். இதோ இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் அவர்களுடைய அற்புதத்திற்காக ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்ட பிள்ளைகள், எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களப்பா. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், சுகமாக்கும் என்ற வார்த்தை விசுவாசித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் சகல நோய்களும் விலகுவதாக. இந்த நோயின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. அந்த பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. இந்த நிமிஷம் அற்புதமான சுகம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அவருடைய சரீரங்களில் சுகமளிக்கிறமுடைய வல்லமை இறங்கட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவருடைய குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும், அவளுக்கு வழிகள் திறக்கப்படட்டும். எந்த காரியத்தில் அற்புதம் வேண்டுமென்று இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ, இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புத மாற்றம் உண்டாவதாக. இவர்கள் பயப்படுகிற காரியங்கள் மாறட்டும், வழிகள் திறக்கப்படட்டும். ஒரு அற்புத மாற்றத்தை இன்றைக்கே காண செய்யும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து நானும் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.